அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் ரெகுலராக வருமானம் தர்றதுக்கு நம்ம டைரக்ட் ஸ்டாக்கில் எஸ்டபிள்யூபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து பேசிகிட்டு வர்றேன். அதில் ஹீரோ மோட்டார் கார்ப்பை பற்றியும் அது எப்படி 2300 ரூபாய் அந்த ட்ரேடிங் ப்ரைஸில் நம்ம வாங்கியிருந்தோன்னா அதோடைய டிவிடெண்ட் ஈல்டே 100 ரூபாய் கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. அது 4 to 5% உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு, ஜஸ்ட் 3% சிஏஜிஆர் ஒரு நிஃப்டி 50 கம்பெனி கொடுக்காதா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதே வரிசையில் இந்த ஆரக்கிள் ஃபினான்சியல் ஷேர், அதாவது ஆரக்கிள் ஃபினான்சியல் சாஃப்ட்வேர் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேரு இந்தியாவில் இருக்குது. இதோடைய பேரண்ட் கம்பெனி என்னென்னா ஆரக்கிள் சாஃப்ட்வேர், சரிங்களா? அது யூஎஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். ஒரு காலத்தில் பில்கேட்ஸ், சரிங்களா, அவருக்கு அடுத்தபடியாக இந்த லாரி எலிசன் அவர் தான் ஆரக்கிள் சாஃப்ட்வேருடைய ஃபவுண்டர். அவர் செகண்ட் பொசிஷனில் இருந்தார். ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் பெரிய ஆளாக ஃபஸ்ட்டு பொசிஷனில் உலக பணக்காரர்களில் இடத்துல இருந்தார். அந்த அளவுக்கு பெரிய ஆள். அவருடைய ஒரு ஃபினான்ஷியல் டிவிஷன் சாஃப்ட்வேர் கம்பெனி தான் இந்த ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இந்தியாவில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி. கடனே கிடையாது. ரொம்ப வருஷமாக வெறும் 15 பிஇயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த கம்பெனி 3000 to 4000, சரிங்களா, 4000 ரூபாய், சரிங்களா, 3800 ரூபாய் 3700 ரூபாய் தான். கொரோனாக்கு முன்னாடிலாம் பல வருஷமாக நான் பார்த்துருக்கேன். இந்த ஸ்டாக்கு 200 ரூபாய் கிட்ட டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, சரிங்களா. இப்போவும் கொடுக்குறாங்க டிவிடெண்ட்டு. ஆனால் இப்போ கரண்ட் ப்ரைஸு 12266 ரூபாய், சரிங்களா. என்னடா ரீசன்ட் சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா, ஆரக்கிள் அந்த பேரண்ட் கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிசல்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இந்த ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சாஃப்ட்வேரில் எவ்வளோ ரிசல்ட்டு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப வருஷம் கழித்து இவங்க ரிசல்ட்ஸில் க்ரோத்தை காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 42.17 பிஇயில் இருக்குது. வெறும் 15 பிஇயில் ரொம்ப வருஷமாக இருந்த ஸ்டாக்கை 42 ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவுக்கு கொண்டு போயிட்டாங்க. வெறும் 200 ரூபாய் ஆனுவல் இபிஎஸ், புரியுதுங்களா, 200 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் வருஷத்துக்கு 200 ரூபாய் கிட்ட தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 287 ரூபாயாக ஆயிடுச்சு, சரிங்களா. சடனாக ஒரு 2-3 வருஷத்தில் நல்லா ஒரு 40 to 50% இபிஎஸ் க்ரோத் காட்டியிருக்கிறாங்க. நெட் சேல்ஸு, எபிட்டா, நெட் ப்ராஃபிட்டுமே நல்லா ரைஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு ப்ரைஸை ஏற்றுற அளவுக்கு அந்த ஸ்பெக்டாகுலர் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்களா இப்போ அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா பிஇ உங்களுக்கு சொல்லுது 42 பிஇன்னு. இண்டஸ்ட்ரி பிஇயே 33, இவங்க 42 பிஇயில் இருக்கிறாங்க. மற்ற ஸ்டாக்கெல்லாம் போய் பாருங்கள், நம்ம டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் போய் பாருங்கள், அவங்களாம் 30 பிஇ அல்லது 30க்கு கீழே தான் இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கு 42 பிஇயில் இருக்குது. அப்போது நான் என்ன அஸ்யூம் பண்ணுறேன்னா, ஆரக்கிள்ங்கிறது யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. இந்த நிறைய டைப்ஸ்லாம் போட்டு இவங்களுக்கு இன்னும் குரோத் ப்ராஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு மார்க்கெட் நம்புது, சரிங்களா. நமக்கு தெரியாத விஷயம் அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ஸ்டாக்கை இன்னும் 12266 42 பிஇயில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கேஷ் ஃப்ளோ ரேஷியோலாம் போய் பார்த்தங்க, அதே 42 பிஇ தான். ஆல் ஆஃப் அ சடன் இந்த 2-3 வருஷத்தில் இந்த ஸ்டாக் பயங்கரமாக ரீரேட் ஆயிடுச்சு. வெறும் 15 பிஇயில் இருந்தது 42 பிஇயாக மாறிடுச்சு. அதே சமயம் இது கடன் இல்லாத நல்ல கம்பெனி. முக்கியமான விஷயம், 72%க்கும் மேலே ப்ரொமோட்டர் வச்சுருக்கிறாங்க. அதாவது ஆரக்கிள் அந்த பேரண்ட் கம்பெனி வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் திடுக்குன்னு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெறும் 5% இருந்ததை 7% கிட்ட அவங்க வாங்கியிருக்கிறாங்க, சரியா. அவங்களுடைய எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் சடனாக 5.1% ஸ்டாக் இருந்ததை 7.73% அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஆப்வியஸாக ப்ரொமோட்டரே 72 73% வச்சுருக்காரு. அப்படி இப்போ எஃப்ஐஐஸ் வேறு 7-8% வாங்கிட்டாங்க, சரிங்களா. ஆப்வியஸாக அந்த ஃப்ளோட் கம்மியாக தானே இருக்கும். மார்க்கெட்டில் உங்களுக்கு இருக்கிற ஸ்டாக் கம்மியாக தானே இருக்குது. அப்போ ஆப்வியஸாக டிமாண்ட் கொஞ்சம் இருந்தாலும் அது ப்ரைஸை நிறையா ஹைக் பண்ணும், சரிங்களா. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்.
2வது இந்த கம்பெனி இன்னும் நல்ல ரிசல்ட்ஸை வந்து கொடுப்பாங்க இன்னும் வர்ற வருஷங்களில் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட் நினைக்கிறதா நான் நினைக்கிறேங்க. இந்த கம்பெனி பல வருஷமாக இருந்துச்சு வருதுங்களா. இந்த கம்பெனிலையும் நான் வந்து உஷாராக வாங்கியிருந்தேன். ஆனால் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை தேவைகளின் காரணமாக அந்த ஸ்டாக்கை விற்றுட்டேன். இந்த ப்ராஃபிட்டை என்னால் எடுக்க முடியலை. பட் இருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்தி, நம்மளுடைய கெஸ்ஸு கரெக்டு தான் அப்படின்னு. இப்போது ₹240 கிட்ட டிவிடெண்ட் தர்றாங்க. 12,266க்கு ₹240 ₹250 டிவிடெண்டுங்கிறது எனக்கு தெரில. நான் வந்து இந்த சமயத்தில் வந்து இதை பற்றி வாங்குறத பற்றி நான் யோசிக்கலைங்க. ஆனால் வாங்க வேண்டிய தருணம் வந்து ரொம்ப வருஷமாக அப்படியே கிடந்துச்சு. 3000 4000 அப்படியே கிடந்துச்சு. அப்போ வாங்கியிருக்கணும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நான் இந்த ஸ்டாக்கை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், இவ்வளவு ஃபண்டமெண்டலி சவுண்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரொம்ப வருஷமாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துட்டு இருந்துச்சு. டிவிடெண்ட் ₹200ங்க. சரி, ₹3800 நீங்கள் வாங்குறீங்கன்னா ₹200 டிவிடெண்டுனா எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. சரியா? கிட்டத்தட்ட கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் 8-9% டிவிடெண்டே வந்து உங்களுக்கு தர்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துச்சு. நான் ஏதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் தொடர்ந்து தேடுங்க. நீங்களும் ரெகுலர் வருமானம் டைரக்ட் ஈக்விட்டியிலேருந்து ஈஸியாக அள்ளலாம்.